எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர் வழிகாட்டுதல் என்றும், காரியங்களிலே மிக மிக கெட்டது இந்த மார்க்கத்திலே புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் குழப்பங்கள், ஒவ்வொரு குழப்பங்களும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆரம்ப உரையிலே மக்களுக்கு எடுத்து சொன்னதை நான் உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக நான் தேர்ந்தெடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அவர்களுக்கு கட்டுப்படுவது. ஹுப்புர் ரசூல், தாஅத்துர் ரசூல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்துவது, அவர்களுக்கு நாம் கட்டுப்படுவது என்பதை பற்றி நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்திற்கு ஏராளமான நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். எத்தனை நபிமார்களை இந்த பூமிக்கு அனுப்பி அல்லாஹ் தன்னுடைய ஏகத்துவ அந்த மார்க்கத்தை நிலைநாட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இறுதி நபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து அனுப்பினான். மற்ற ஏனைய நபிமார்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். திருமறை குர்ஆனிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களை பற்றிய ஏராளமான வசனங்கள். ஒரு மனிதர் அவர் அல்லாஹ்வுடைய படைப்பு, தான் படைத்த ஒரு நல்ல சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்துகிறான், எந்த அளவிற்கு உயர்த்தி சொல்கிறான் என்று சொன்னால், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், இந்த அகில உலகத்திற்கும் ஓர் அருள் கொடையாக அன்றி நாம் உங்களை அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபியை பற்றி சொல்லும் பொழுது இந்த அகில உலகத்திற்கெல்லாம் ஒரு அருள் கொடையாக அன்றி நாம் அனுப்பவில்லை. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த நபி மீது வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த எண்ணத்தை பாருங்கள். மேலும் சொல்லி காட்டுகிறான், இன்னக அலா ஹுலுகின் அலீம், நபியே நீங்கள் நற்குணத்தின் மீது நிற்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அல்லாஹ் ஒரு மனிதனை புகழ்வதனால் அவனுக்கு ஏதும் நன்மை ஏற்பட போவதில்லை, அவனுக்கு ஏதும் தேவை கிடையாது. இருந்தாலும் கூட இந்த நபியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அவர்களை புகழ்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு செலுத்துவது என்பது ஈமானினுடைய ஒரு பகுதி. நாம் இந்த நபியை நேசிக்கவில்லை என்று சொன்னால் ஈமானிலே முழுமையடைந்தவர்களாக ஆக முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அதையும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த நபியை பற்றி எந்த அளவிற்கு நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாசி பஷீரன் வ நதீரா வ அக்ஸரன் நாசி லா யஅலமூன், அதாவது இந்த நபியை உங்களுக்கு பொறுப்பாளராக, பாதுகாப்பாளராக நாம் அனுப்பி இருக்கிறோம், ஆனால் இந்த மனித சமுதாயம் அதை அறிந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நபி, அவர்களுடைய அந்த தியாகம் என்ன, அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன என்பதை பற்றி இல்லா மாஷா அல்லாஹ் ஓரளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம், ஓரளவுக்கு நாம் பின்பற்றியும் வருகிறோம். இருந்தாலும் கூட முழுமையாக எப்படி கட்டுப்படுவது, முழுமையாக எப்படி நாம் அன்பு செலுத்துவது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சஹாபாக்களுடைய அந்த உதாரணம், அவர்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் அன்பு செலுத்தினார்கள், அவர்களுக்கு எப்படி கட்டுப்பட்டார்கள் என்பதை பற்றி நாம் இங்கே பார்க்கவிருக்கிறோம். சஹாபாக்களை பொறுத்தவரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுது சந்தித்தாலும் சொல்வார்கள், பிதாக்க அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்வார்கள். அது வெறும் வாய் வார்த்தையாக சொன்ன ஒரு வார்த்தை அல்ல, உள்ளத்தால் உணர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எங்களுடைய தாயும் தந்தையும், ஏன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே ஒரு பொருட்டே கிடையாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார், தல்ஹத் இப்னு பரார் என்று அந்த சஹாபி, ஒரு இளைஞர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார், அம்ரினி பிமா ஆதைத அப்படின்னு சொல்றார். ஏதாவது எனக்கு நீங்கள் ஆணையிடுங்கள், நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. ஃபலஹிக என்று அந்த ஹதீஸ்ல வருகிறது. சொல்றாங்க, என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றார், யார சொல்லலாம், நீங்க கட்டளை இடுங்கள், நான் செய்து முடிக்கிறேன் என்று. அப்படி என்று சொன்னால் உங்களுடைய தந்தையை நீங்கள் கொலை செய்து விட்டு வாருங்கள் என்று சொல்றாங்க.
சாதாரண வார்த்தை இல்லை இது. ஒரு கேள்வி கேட்டதற்காக யாரும் இப்படி பதில் சொல்ல மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தந்தையை கொலை செய்து விட்டு வாருங்கள் என்று. அந்த மனிதர் வேற பதிலே பேசல, அப்படி எழுந்து போயிட்டே இருக்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிடுறாங்க, அலைங்க அவர் அலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. எங்க போறீங்க? நான் எங்க வாப்பாவை கொலை செய்ய போறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போகாதீங்க, உறவுகளை துண்டாடுவதற்காக அனுப்பப்பட்ட நபி நான் அல்ல, உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்காக அனுப்பப்பட்ட நபி என்று சொல்லிவிட்டு பாருங்கள் எவ்வளவு ஒரு அன்பு. ஒரு தந்தையை கொலை செய்ய சொன்னா ஏன் எதற்கு காரணமே கேட்கல. அந்த அளவுக்கு கட்டுப்பாடு, கட்டுப்படுதல், ஒரு நேசம். அவன் சொல்றான், திருமலை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் அஹ்ஸாபிலே, அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். இந்த மக்களுக்கு இந்த நபி இருக்கிறாரே, இவர்களுடைய உயிரை விட மேலானவர். இதுவும் வெறும் வாய் வார்த்தை அல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலுமே இந்த சஹாபாக்கள் அதை நிறைவேற்றினார்கள், அதை உண்மைப்படுத்தினார்கள். பத்ர் போரினுடைய அந்த காலகட்டத்திலே பாருங்கள், அபு உபைதா அல் ஜர்ராஹ் என்ற ஒரு அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர், பத்ர் போர்ல யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னா, குறைசி மக்கள் இடத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் யாரு? உறவினர்கள், தாய், தந்தை, மாமன், சகோதரன் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு போர் நடைபெறுகிறது. அபு உபைதாவுடைய தந்தை அந்த போர்ல கலந்துக்கிறாரு. அவங்க பாக்குறாங்க, அவர் முன்னாடி வர்றாரு, மன்னிச்சு விட்டாங்க, ஒரு லேசா கொஞ்சம் பாசம் மனசுல வருது, விட்டாங்க, திரும்பி வர்றாரு அவரு. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை கொலை செஞ்சுறாங்க. அவர்களை பொறுத்தவரை தந்தையாக இருந்தாலும் சரி, அவரை பொறுத்தவரை அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விரோதி. அங்க அதைத்தான் பார்க்கிறாங்க அந்த மக்கள். அப்ப இந்த மக்களிடத்துல என்ன ஒரு உறுதி இருக்குன்னு சொன்னால், அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த மக்களுக்கு இந்த நபி அவர்களுடைய உயிரை விட மேலானவர். இந்த அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் வைத்திருந்த அந்த பாசம், அந்த நேசம் என்று சொன்னால் அதை அளவிட முடியாது. அப்ப நாம் இந்த சஹாபாக்களிடத்தில் இருந்து தான் என்ன செய்யணும், இதை நாம் கத்துக்கிறோம். நம்ம இடத்திலே நபியிடம் நேசம் இருக்கிறது, கட்டுப்படக்கூடிய தன்மை இருக்கிறது. இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து விட்டது என்று சொன்னால், அது இந்த உலக விஷயமாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆகிரத்துடைய விஷயமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டால் என்று சொன்னால் அதில் இருந்து மீறுவதற்கு எந்த ஒரு மூமினுக்கும் ஒரு சிறிதளவும் இடம் கிடையாது. அல்லாஹ் தஆலா திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், وما كان لمؤمن ولا مؤمنة وإذا قال الله ورسوله أمرا فإنما أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. அதாவது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்திலே தீர்மானித்து விட்டார் என்று சொன்னால், ஒரு கட்டளை இட்டு விட்டார் என்று சொன்னால், அதை மீறுவதற்கு மூமினான ஆண்களுக்கோ அல்லது மூமினான பெண்களுக்கோ ஒரு எல்லின் முனையளவு கூட அதிகாரம் கிடையாது. அப்படி என்ன அர்த்தம் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அது நம்முடைய வேத வாக்காக இருக்க வேண்டும். எதை விட்டு நம்மை தடுத்தார்களோ அதை விட்டு நாம் தடுத்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பின்பற்றி நாம் என்ன செய்ய நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் நாம் என்ன செய்யணும், உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் சஹாபாக்களுடைய அந்த இறை நேசம், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் கொண்ட நேசத்தை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஜுபைர் இப்னு அல்-அவ்வாம் ஆரம்ப காலத்திலே மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்த போது ஒரு குறைஷிகள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு தீர்மானம் போடுறாங்க, இந்த பனு ஹாசிம் பனு அப்துல் முத்தலிப் இந்த இரண்டு கோத்திரத்தாரையும் 3 வருடங்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை எளிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ், தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்ட் ரோடு, சென்னை 79.
கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங் அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங் எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங் மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங் இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. அவர்களோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது, எந்த கொடுக்கல் வாங்கலும் இருக்கக்கூடாது என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னா ஊர் பகிஷ்காரம் செய்யறாங்க. 3 வருஷம் அபூ தாலிப் என்ற ஒரு கணவாயில கொண்டு போய் 3 வருஷம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்பொழுது ஜுபைர் இப்னு அவ்வாம் அவங்களும் ஒரு அஷ்ரத்துல் முபஷரா, அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க பனு ஹாசிம் குடும்பம் கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தாய் வழியில உறவினர். அவரும் போய் என்ன பண்றாங்கன்னா அந்த 3 வருஷ காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு அந்த காலத்தை கழிக்கிறாங்க. அப்ப அபுல் அஹப் கேட்கிறாரு, ஜுபைர் அவர்களே, நீங்க பனு ஹாசிமுடைய குடும்பத்தை சார்ந்தவர் இல்லையே, நீங்க ஏன் அங்க போய் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கிறார்களோ அங்குதான் நானும் இருப்பேன். அப்ப இதுதாங்க பாசம் சொல்றது. தாய் தந்தை எல்லாத்தையும் விட, அனைத்து உலக விஷயங்களை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் நாம் பாசம் வைக்கணும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலிக் தரஃப்துமூஹா வ திஜாரத்தன் தஹ்ஸவுன கஸாதஹா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, மேலும் நீங்கள் எங்கே நஷ்டம் வந்து விடுமோ என்று பயந்து செய்யக்கூடிய வியாபாரங்களாக இருந்தாலும் சரி, மசாக்கின தலலவுனஹா உங்களுடைய அழகான வீடுகளாக இருந்தாலும் சரி, அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வை விடவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நீங்கள் ஜிஹாது செய்வதை விடவும் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் ஃபதரப்பசு நீங்கள் எதிர்பாருங்கள் ஹத்தா யஅத்தியஹுல்லாஹு பிஅம்ரிஹி. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வேறு ஒன்றுமில்லை, அல்லாஹ்வுடைய வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள். இப்ப இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் விட உங்கள் தாய் தந்தை, உங்களுடைய உறவினர், உங்களுடைய சகோதரர், உங்களுடைய வீடுகள், உங்களுடைய வியாபாரம், இந்த அனைத்தையும் விட அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும் கொள்ளக்கூடிய நேசம் அதிகமாக இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை வரும், நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த உலகத்தில் எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இந்த உலகத்தில் அனைத்தையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்யணும்னா விருப்பமானவராக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் எத்தனையோ சம்பவங்கள் நாம் பார்க்க போறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நடந்த எத்தனையோ விஷயங்கள். உஹது போருடைய அந்த நிலை பாருங்கள், தன்னுடைய உயிரை பணயம் வைத்தார்கள் சஹாபாக்கள் எல்லாம். சஹாபாக்கள் அந்த உஹது போரிலே முஸ்லிம்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு கட்டளையை மீறியதன் காரணமாக இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு ஒரு சோதனை ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்கிருந்தோ வந்த ஒரு கல் அவருடைய மண்டையை பதம் பார்க்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஒருவன் என்ன பண்றான், இப்னு காமியா என்ற ஒருவன் குதிரையில வேகமா வர்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக. அது அருகில நெருங்கி விட்டான். நெருங்கி வாளை வீசும்போது தல்ஹா இப்னு உபைதுல்லா அவரும் அஷ்ரத்துல் முபஷரா. தல்ஹா இப்னு உபைதுல்லா என்ன செய்றாங்கன்னா தன்னுடைய கைகளை அந்த வாளுக்கு நேராக காட்டுகிறாங்க. காட்டும் போது அந்த அவருடைய விரல்கள் அனைத்தும் துண்டாகி விடுகின்றன. அதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே அது காயம் ஏற்பட்டு அந்த அவருடைய முகத்தினுடைய அந்த தலை கவசத்தினுடைய ஆணிகள் என்ன பண்ணுதுன்னா அந்த வாய்க்குள்ள போயிருது. கடுமையான வேதனை, இரத்த போக்கு அதிகமாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றானா மூர்ச்சையாகி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அபு தல்ஹா இப்னு உபைதுல்லா என்ன பண்றாங்கன்னு சொன்னா எதிரிகளோடு போராடி கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு, உயரமான இடத்துக்கு என்ன செய்றாங்கன்னா தூக்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அவருடைய உடம்புகள் எல்லாம் என்ன செய்யணும், அம்புகளால் தைக்கப்படுகிறது. சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய முகத்துக்கு பின்னாடி உங்க முகத்தை வச்சுக்கிறீங்க, என்னுடைய முதுகுக்கு பின்னாடி உங்க முகத்தை வச்சு உங்க முதுகு வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல அத்தனை அம்புகளையும் தாங்குறாங்க. தாங்கி ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டு அவரும் மயங்கி விழுந்து விடுகிறார். அவருடைய ஒரு கால் துண்டாகி விடுகிறது.
அந்த நேரத்தில் ஜுபைர் வராங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் வர்றாங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இத ஒரு சிகிச்சை அளிக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தல்ஹாவை முதல்ல பாருங்க, அவருடைய நிலைமையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தூக்கிட்டு போறாங்க. மயக்கமான நிலைமையில் இருக்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பூமியிலே நடமாடக்கூடிய ஒரு ஷஹீதை நீங்கள் பார்க்க வேண்டுமா, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் பார்த்துக்கோங்க. யா அல்லாஹ், இந்த தல்ஹாவுக்கு நீ அருள் புரிவாயாக துஆ செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு பணம் கொடுக்க மாட்டாங்க மக்களுக்கு. அவங்க துஆ செய்றாங்கன்னா உடனே அது பலிக்கும். சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, மிக இக்கட்டான அந்த நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக அந்த போர்ல நிக்கிறாங்க. அவங்களுடைய உடம்புல நிறைய காயங்கள், ஆனால் மிகச் சிறந்த ஒரு வில் வீரர் அவர். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களுடைய வில்களை எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, சாத் இப்னு அபி வக்காஸ்ட கொடுங்க, இர்மி சஹத் அப்படிங்கிறாங்க, இந்த அம்புகளை எரிங்க அப்படிங்கிறாங்க. சொல்லி விட்டு சொல்றாங்க, பிதாக்க அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சொல்றாங்க. ஒரு முறை சொல்லல, பல முறை சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு அப்படியே ஒரு பொறாமை. வழக்கமா யார் சொல்லுவாங்க அந்த வார்த்தையே, சஹாபாக்கள் சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, பிதாக்க அபி வ உம்மி என்று. ஆனால் வழக்கத்திற்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சாத் இப்னு அபி வக்காஸை பார்த்து, பிதாக்க அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று. இப்படி ஒரு பாச பிணைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த சஹாபாக்களுக்கும் இருந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இப்படி உயர்வாக சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலா சொன்ன சஹாபாக்களை பத்தி திருமறை குர்ஆனில, உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அவருடைய உள்ளத்தில் நாம் ஈமானை எழுதிவிட்டோம் என்று. எவ்வளவு பெரிய வார்த்தை! திருமலை குர்ஆனிலே சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஅய்யதுஹும் பிரூஹிம் மின்ஹு, அவருடைய ரூஹை நாம் பலப்படுத்தினோம் என்று சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட சஹாபாக்களை இன்னைக்கு எப்படி ஒரு கீழ்த்தரமா விமர்சிக்கக்கூடிய காலகட்டம் பாருங்க. இன்னைக்கு யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமலை குர்ஆனிலே எந்த அளவு கண்ணியப்படுத்துறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த ஒரு கூட்டம். யாருக்காவது இந்த அருகதை இருக்கிறதா? இல்ல. நபி தோழர்கள் என்ற ஒரு அடைமொழி அவர்களுக்கு மட்டும்தான். நம்ம எல்லாம் சகோதரர்கள் அவர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சஹாபாக்களை இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா பின்னுக்கு தள்ளிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு இன்றைக்கு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது பார்க்கிறோம். காரணம், சஹாபாக்களை முன்னிலைப்படுத்தினால் எங்கே நம்மளுடைய புகழ் களங்கமாகிவிடுமோ என்று ஒரு பயம், வேற ஒன்றும் இல்லை. அப்ப இந்த சஹாபாக்களுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசித்தார்கள் பாருங்கள். தன்னுடைய உயிருக்கும் மேலாக, தன்னுடைய தாய் தந்தைக்கும் மேலாக, இந்த உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் மேலாக ஒரு கட்டளை வந்து விட்டது என்று சொன்னால் உடனே நிறைவேற்றி விடுவார்கள். ஒரு உதாரணம் பாருங்கள், இந்த துனியாவுடைய வாழ்க்கையிலே கூட பாருங்கள், ஆகிரத்துடைய வாழ்க்கையை விட்டு விடுங்கள். இந்த மார்க்கத்திலே ஒரு சட்டம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வோம், அது வேறு பிரச்சனை. ஆனாலும் கூட இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனை விஷயங்கள் அதை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இந்த சஹாபா பெருமக்கள் அப்படி அல்ல. ஒரு முறை பாருங்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் மஸ்ஜித் நபிக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய குத்துபா பயானுக்காக எந்திரிச்சு நிக்கிறாங்க. நின்று சொல்றாங்க, மக்களை பார்த்து அமருங்கள் என்று. அப்படி சொன்ன போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் இந்த மஸ்ஜித் நபியுடைய பள்ளி வாசலுக்குள்ள வரும்போது அந்த அமருங்கள் என்ற சத்தம் கேட்ட உடனே என்ன பண்றாங்க தெரியுமா, அப்படியே வாசப்படியில் உட்கார்ந்துறாங்க. வாசல்ல உட்கார்ந்துறாங்க. அப்புறம் கூப்பிடுறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊதை நீங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எந்த அளவிற்கு ஒரு கட்டுப்பாடு பாருங்கள். இந்த உலக விஷயத்துல ஒரு நபர், ஒரு சஹாபி தங்க மோதிரம் அணிந்திருக்கிறார். ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது நரகத்தினுடைய நெருப்பு கங்கு, உடனே கலட்டி வீசி விடுங்கள் என்று. உடனே அந்த மனிதர் என்ன பண்றாருன்னா அதை கலட்டி வீசிடுறாரு. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, தோழரே அந்த மோதிரத்தை நீங்க எடுத்து பயன்படுத்திக்கிறீங்க, நீங்க கையில போட வேண்டாம், அதை விற்று உங்க தேவையை நிறைவேற்றிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன போது அந்த மனிதர் சொன்னார், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குருகலமா குருகலமா தங்கம் சேர்க்கனா நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC
போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்ட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மோதிரத்தை ஹராம் என்று சொன்னாரோ அதை என் கையாலோட தொட மாட்டேன். இது அனுமதிக்கப்பட்டது. அந்த மோதிரத்தை அணியக்கூடாது, அது ஹராம். ஆனால் அந்த மோதிரத்தை விற்று நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், அது ஹலால். ஆனாலும் கூட அந்த நபருடைய அந்த ஈமானை பாருங்கள். என் நபி அதை ஹராம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதை நான் ஒருபோதும் தொட மாட்டேன். அடுத்ததாக பாருங்கள், அபு அய்யூப் அல் அன்சாரி. உங்க யாரும் தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு முத வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒட்டகம் வந்து என்ன பண்ணுது? அல்லாஹ்வுடைய வஹியின் காரணமாக அங்கே இங்கேயுமா போகுது, ஒரு இடத்துல அமருது. அதை கூட பொறுக்க முடியாம என்ன பண்றாரு? அந்த ஒட்டகத்தினுள்ள இருந்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த பொருள்களை எடுத்து வீட்டுக்கு ஓடி போயிறாரு. ஏன் விட்டா அவங்க நம்மளோட தங்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு குறை இருக்கு. இப்ப மக்கள்லாம் கூப்பிடுறாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எங்கே என்னுடைய பொருள் இருக்குமோ அங்கதான் நான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அன்சார் என்ன பண்றாருன்னா, அவர் சொல்லுகிறார், அறியக்கூடிய அதிசயம் பாருங்க. எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு அன்பளிப்பு உணவு வந்தாலும் அதை சாப்பிட்டு விட்டு எனக்கு மீதம் கொடுப்பார்கள். அப்படி ஒரு முறை சாப்பிட்டு விட்டு கொடுத்த போது அதுல கொஞ்சம் அது ஃபுல்லா அப்படி சாப்பாடு அப்படியே இருந்தது, குறையவே இல்லை. அப்ப நான் கேட்டேன், யார சொல்லலாம், நீங்க இந்த சாப்பாடு குறையவே இல்லையே, நீங்க சாப்பிட இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதுல பூண்டுடைய வாசனை கொஞ்சம் அதிகமா இருந்தது, எனக்கு அது பிடிக்காதுன்னு சொன்னார்கள்னா நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்ல, உங்களுக்கு பிடிக்கலன்னா அது எனக்கும் பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்கலன்னா அது எனக்கும் பிடிக்காது. அப்ப இத பாருங்க, இது என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு பாசம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை நிரூபித்தார்கள் சஹாபாக்கள். மேலும் இன்ஷா அல்லாஹ் நேரம் குறைவாக இருப்பதால இன்ஷா அல்லாஹ் இந்த குதுபாவை நாம் முடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நபி மீது வைக்கக்கூடிய பாசம் இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத் மீது எவ்வளவு அக்கறையாக இருந்தார்கள் பாருங்கள். ஒரு சிறு உதாரணத்தை சொல்கிறேன். உம்மு சுலைம் அவர்களுடைய ஒரு வளர்ப்பு பிள்ளை, அது ஒரு சின்ன பிள்ளை, அது அனாதை குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தெருவில் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, நீ அந்த பெண்ணா, நீ அந்த பெண்ணா. நம்ம சொல்லுவோம்ல, பெண் குழந்தை சீக்கிரம் வளர்ந்துடும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீ அந்த பெண்ணா, இனிமேல் உன்னுடைய வளர்ச்சி தடைபட்டு போகட்டும் என்று சொன்னார்கள். அப்ப அந்த பெண்மணிக்கு ஒரே அழுக. யாருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா செஞ்சாங்கன்னா உடனே பழிச்சிரும், இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு உம்மு சுலைம் அவரிடத்துல போய் அழுகுது அந்த பொண்ணு. அப்ப அவங்களுக்கு பதட்டம் ஆயிருது, அந்த வார்த்தையை சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, உடனே பழிச்சிருமே, என்னுடைய புள்ள வளராம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடோடி வர்றாங்க. யார சொல்லலாம், நீங்க இந்த பெண்ணிடத்துல அப்படி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு ஒரே அழுதுகிட்டே இருக்குது, ஏதாவது பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மு சுலைமே, உமக்கு தெரியாதா, நான் அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன். நான் யாருக்காவது நன்மையை நாடி துவா செய்தேன் என்று சொன்னால் அதை அவருக்கு நன்மையாக ஆக்கிவிடு என்று. மேலும் நான் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் என்னுடைய வாயிலிருந்தும் சில சமயம் என்னன்னா கோபமா சில வார்த்தைகள் வரும், அந்த வார்த்தையை கூட இந்த மக்களுக்கு, இந்த உம்மத்துக்கு நன்மையாக ஆக்கிவிடு என்று அல்லாஹ் விடத்தில் என்ன செய்யறேன், நான் அட்வான்ஸா ஒரு துவா பாருங்க. தன்னுடைய வார்த்தையினால யாரும் பாதிக்கப்பட்ட கூடாது. மார்க்க விஷயத்தில் கடுமையாக இருப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த தன்னுடைய விஷயமாக இருந்தால் என்று சொன்னால் எதிரியை கூட மன்னிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபி
இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பத்ர் போருக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த சம்பவத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழுவை மக்காவை நோக்கி அனுப்புறாங்க. இந்த பத்ர் போரினுடைய அந்த போருக்கு அப்புறம் என்ன நிகழ்வு ஏற்படும், இந்த மக்கத்து வாசிகள் திரும்பவும் படையெடுத்து வருவார்களோ என்ற ஒரு அதை பார்ப்பதற்காக ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு அனுப்புறாங்க. அந்த குழுவுல ஒரு மனிதர் இருக்கிறார், குபை பின் அத்தி என்ற ஒரு நபித்தோழர். இந்த குபை பின் அத்தி என்ன செய்யறாருன்னா, அந்த மக்காவை நெருங்கி விடும்போது குறைசிகளுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருது. உடனே வந்து என்ன பண்றாங்க சொன்னா, இந்த 10 பேரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுல 8 பேர் அங்கே கொலை செய்யப்படுறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாங்க, கொண்டு போய் அடிமையா வித்துறாங்க. குபை பின் அத்தி என்ன பண்றான், மக்காவுக்கு அழைச்சிட்டு வந்து, அவர் யார் என்று சொன்னால் மக்காவிலே அந்த பத்ர் போரிலே ஒரு மிகப்பெரிய குடும்பத்தையே பழி வாங்கி இருக்கிறார். ஹாரிசா என்ற ஒரு மக்கா அந்த அந்த குறைசிகளுடைய குடும்பத்தில் அவங்களுடைய சம்பந்தப்பட்ட அவங்க தாய் தந்தை சகோதரர் 2 பேரையும் கொலை செஞ்சிருக்கிறார். உடனே என்ன பண்றாங்க, இந்த ஹாரிசாவுடைய குடும்பத்தாரு இவரை விலக்கி வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. இப்படி அடைச்சு வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவரை வந்து கொலை செய்யக்கூடிய அந்த நேரம் நெருங்குது. அவரை கொண்டு வர்றாங்க அந்த ஒரு இடத்துக்கு. கொண்டு வந்துட்டு யோசிக்கிறாங்க அந்த மக்கள், அந்த ஹாரிசாவுடைய குடும்பத்தார், நாம் இவரை அதிகமான விலை கொடுத்து வாங்கிட்டோம், இப்ப நம்ம அவரை கொலை செஞ்சிட்டோம் சொன்னா மிகப்பெரிய நஷ்டமாயிரும், இவரை நம்ம எப்படி பயன்படுத்துவோம் என்பதை நம்ம பார்த்துக்கிறோம். அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு எண்ணம் வருது, நம்ம சும்மா அப்படியே விட்டு கொடுத்தோம் சொன்னா நம்மளுடைய பிரஸ்டீஜ் என்ன வருது, அதனால அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்வோம், வாங்கிடுவோம், ஒரு கன்ஃபர்மேஷனை வாங்கிடுவோம் சொல்லிட்டு அவரோட சொல்றாங்க, குபைப் அவர்களே நீங்க என்ன பண்ணுங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துருங்க, நீங்க திரும்பி மதீனாவுக்கு போயிடலாம், மதீனாவில் போய் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்க சந்தோஷமாக வாழலாம். அவர் என்ன மறுத்துறாரு, அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்ட்டு. அப்படியா, அவங்க பாக்குறாங்க இதுக்கு அவர்கிட்ட இருந்து வந்த அந்த அந்த குஃப்ருடைய வாழ்க்கையை திரும்பி வர மாட்டேங்கிறார் அவரு, என்ன பண்றது யோசிக்கிறாங்க. உடனே சொல்றாங்க, அபூ சுஃபியான் சொல்றாரு, நீ வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டியதில்லை, என்னுடைய இந்த இந்த இழிவான நிலையில நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து பார்க்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 2 ரக்காத் தொழ வேண்டும், அனுமதி கொடுங்கன்னு சொல்றாரு. தொழ வைக்கிறாங்க, மிக மிக வேகமாக தொழுது விடுகிறார். தொழுது விட்டு சொல்றாரு, நீங்க என்ன வந்து நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கொலை செய்யுங்க என்ன அப்படிங்கிறார். அப்ப கேட்கிறாங்க, அந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டியாப்பா, அவனை விட்டுறமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய தாய் தந்தை அனைத்து குடும்பத்தார்களும் இந்த தண்டனை ஏற்றுக்கொள்ளும், தண்டனை ஏற்றுக்கிறோம், ஆனாலும் கூட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலிலே ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன். அப்படி சொன்ன உடனே என்ன பண்றாரு, அபூ சுஃபியான் என்ன பண்றாரு, அவரை நீங்க கொலை செய்யுங்க அப்படின்றாங்க. ஒரு சிலுவை மாதிரி செஞ்சு ஈச்ச மரத்தில் அவர் அதில் கட்டி என்ன பண்றாங்கன்னு சொன்னா அம்புகளை எய்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்றது சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா ஒரு துஆ செய்யற அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் என்னுடைய இந்த நிலைமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்துவாயாக என்று. அப்பொழுது மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்றா போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி மக்காவிலே குபைப் பின் அத்தி என்ற உங்களுடைய நபி தோழர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொன்னபோது மிக்தாத் இப்னு ஆமிர் அவர்களையும் ஜுபைர் இப்னு அல் அவ்வாம் அவர்களையும் மக்காவிற்கு அனுப்பி அவர்களுக்கு கபனிட்டு அங்கே ஜனாசா தொழுகை நடத்துகிறார் என்று சொன்னார். இந்த பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை சொல்வதற்கு எவ்வளவு பாருங்க சாதாரண வார்த்தை. அல்லாஹ் கூட சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய உயிர் போகக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு மனசுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை சொல்லலாம், அனுமதிக்கிறான் அல்லாஹ். லா யுவாஹிதுக்கும் அல்லாஹ் பில்லாஹி ஃபீ ஐமானிக்கும் வலாக்கின் யுவாஹிதுக்கும் பிமா கஸபத் குலூபுக்கும். நீங்கள் மனதிலே ஒரு நாட்டம் இல்லாமல் ஒரு வார்த்தையை சொன்னா உங்கள் மீது குற்றம் இல்லை, ஆனால் உங்கள் உள்ளம் எதை சம்பாதித்ததோ அதை கொண்டு நீங்கள் என்ன சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் பொழுது அது உங்கள் மீது குற்றமாகிறது. இவர் மனசால சொல்ல வேண்டியதில்லை, அந்த வாயால் அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாம், என்னுடைய நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா நன்றாக இருக்கும் என்று சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த வார்த்தையை கூட சொல்வதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. அவ்வளவு நேசம் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல, அவ்வளவு கட்டுப்படுதல். ஆகவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய இந்த விஷயத்தை, நேசிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம யார்கிட்ட கத்துக்கிறோம்னு சொன்னா சஹாபா பெருமக்களிடத்தில். அப்படிப்பட்ட நபியை நேசிக்கக்கூடிய அவர்களுக்கு முழுக்க கட்டுப்படக்கூடிய சமுதாயமாக நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி என்னுடைய இந்த 2வது குத்துவாவை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தாஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டிசம்பர் 14 4ஆம் ஆண்டாக
பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அறிவித்து இந்திய தௌஹீத் ஜமாத் தமிழக அளவில் நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம். இறைவன் கூறுகிறான், எவர் ஒரு மனிதனை வாழ வைக்கிறாரோ அவர் மனித குலம் முழுமையும் வாழ வைத்தவர் போலாவார். உதிரம் கொடுப்போம், மனிதநேயம் காப்போம். இந்திய தௌஹீத் ஜமாத் நடத்தும் இரத்த தான முகாம்களில் உங்கள் உதிரங்களை கொடுக்க வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். அன்புடன் அழைக்கிறது இந்திய தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம்.